அடுத்த கேள்வி கேட்டிருக்காங்க. விழாவின் வெற்றிக்கு முதன்மையான பங்களிப்பு செலுத்தியது யார், எது என்று கேட்டிருக்காங்க. எது என்று சொன்னால் இந்த இசை விழாவிற்கு இடப்பட்ட தலைப்பு தான். கீழடி நாகரிகத்தை உயர்த்திப்பிடி, வேத நாகரிகத்தை துரத்தியடி, இந்திய வரலாற்றை தென்னிந்தியாவிலிருந்து திருத்தி எழுதும் போர் முழக்கம் என்கிற இந்த தலைப்பு தான் அது. இந்த கீழடி நாகரிகத்தை உயர்த்திப்பிடி என்பது எந்த கான்டெக்ஸ்டில் இந்த முழக்கம் மிகவும் பொருத்தமாக இருக்குன்னு சொன்னாக்கா, வேறு ஒரு நாகரிகம் இல்லாத ஒரு நாகரிகத்தை இந்தியாவுடைய ஒரு தொன்மையாக காட்ட முயற்சிக்கின்ற கார்ப்பரேட் காவி பாசிச திட்டத்தை கொண்டிருக்கின்ற ஒன்றிய அரசுடைய இந்த திணிப்புக்கு எதிராக நீ சொல்லக்கூடிய நாகரிகம் என்பது இல்லை. அப்படி நீ சொல்லக்கூடிய இந்த வேத நாகரிகம் என்பது சமத்துவம் இல்லாத, சாதியையும் தீண்டாமையையும் ஏற்றத்தாழ்வையும் அடிப்படையாக கொண்டது. அதற்கு பதிலாக இதோ பார், தமிழ் மக்கள் அவர்களுடைய மூதாதையர்கள் மிகப்பெரிய ஒரு நாகரிகத்தின் தொன்மையை கொண்டிருக்கின்றார்கள். அந்த நாகரிகத்தில் சாதி இல்லை, மதம் இல்லை, எந்த ஏற்றத்தாழ்வும் இல்லை, கடவுள் என்கிற கருத்தும் இல்லை என்பதை உயர்த்தி பிடிக்கின்ற இந்த நாகரிகத்தை இவர்களுக்கு எதிரான ஒரு ஆயுதமாக ஏந்துவது என்கிற இந்த கருத்து பலராலும் ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கிறது என்பது தான் இந்த இசை விழாவின் வெற்றிக்கு முதன்மையான காரணம். அது அடுத்தது, இந்த இசை விழா என்பது ஒரு விழா என்கிற வகையில் இது சிறப்புற அமைந்ததற்கான முக்கியமான காரணம் அமர்நாத், அதாவது ஆய்வாளர் அமர்நாத் ராமகிருஷ்ணா அவருடைய இந்த ஆய்வறிக்கை ஒன்றிய அரசால் நிறுத்தி வைக்கப்பட்டது. இப்போ இந்த ஆட்சி மாறிய பிறகு கிட்டத்தட்ட ஒரு கைவிடப்பட்ட நிலையில் இருந்த பொழுது அவருக்கு கை கொடுப்பது என்கிற வகையில் மக்கள் கலை இலக்கிய கழகம், மக்கள் கலை இலக்கிய கழகம் அவருக்கு துணை நின்றது. இந்த பொறுப்பை தன் தோள் மீது ஏற்றுக்கொண்டது என்கிற வகையில் அவருடைய ஆய்வறிக்கை வெளியில் வர வேண்டும் என்று அக்கறைப்பட்டது. ஒரு கம்யூனிஸ்ட் என்கிற வகையில் வரலாற்றை, மக்களுடைய இந்த தொன்மையை, மக்களுடைய மரபை பாதுகாக்க வேண்டும் என்கிற இந்த கம்யூனிஸ்ட் அக்கறையோட இந்த ஆய்வாளர் அமர்நாத் ராமகிருஷ்ணாவுக்கு கை கொடுப்பது என்று திட்டமிட்டோம். அப்படித்தான் இந்த விழா ஏற்பாடு செய்யப்பட்டது. அவருடைய அறிக்கை வெளியிடப்பட வேண்டும். அது மட்டுமல்ல, அவரை வரவழைத்து அவரை மேடையில் ஏற்றி பேச வைக்க வேண்டும் என்று திட்டமிட்டோம். அந்த திட்டம் கசிந்து ஒன்றிய அரசு இந்த ஆய்வாளர் தன்னுடைய கருத்தை பொதுவெளியில் வெளிப்படுத்தக்கூடாது, பத்திரிகைக்கு அவர் பேட்டி கொடுக்கக்கூடாது என்றெல்லாம் தடை விதித்து சுற்றறிக்கை வெளியிட்டது. அதற்கு பிறகு ஒரு பொய்யாக ஏற்கனவே அவர் சொன்ன ஆய்வு அல்ல, வேறு ஒன்று என்று ஒரு 114 பக்கங்களை கொண்ட இந்த ஆய்வு தான் உண்மையானது என்று அதற்காக ஒரு குழுவை 6 பேர் கொண்ட குழுவை, அவங்க எல்லாருமே RSS சேர்ந்தவர்கள், உருவாக்கி இப்படி எல்லா வகையிலும் சரி செய்து கீழடியை புதைப்பது, கீழடியின் இந்த ஆய்வை புதைப்பது என்கிற அந்த திட்டத்தை முறியடிக்கின்ற அக்கறை, அந்த அக்கறை தான், அந்த அக்கறையின் பால் தமிழ் மக்களுக்கு, மொழியின் மீது பற்று கொண்டவர்களுக்கு, அந்த அமைப்புகளைச் சேர்ந்தவர்களுக்கு இருந்த ஈர்ப்பின் காரணமாக நாம் செய்ய முடியாததை மக்கள் கலை இலக்கிய கழகம் செய்கிறது என்பதிலிருந்து இந்த விழாவை அவர்களெல்லாம் சேர்ந்து வெற்றியடைய செய்திருக்கிறார்கள் என்பது முக்கியமான காரணம். அதற்கு பிறகு இதற்காக கடுமையாக உழைத்த, மிக குறுகிய காலம், தோழர் சொன்னது போல குறுகிய காலத்தில் இந்த விழா ஏற்பாடு செய்யப்பட்டது. இப்போ எல்லாம் ஒரு மாநாடு நடத்துவது, ஒரு விழா நடத்துவதுன்னு சொன்னாக்கா 20 லட்சத்துக்கு மேலே தொகை தேவைப்படுது. நாங்கள் தோழர்களுடைய உழைப்பை நம்பியிருந்தோம். எல்லோருமே உண்டியல் எடுத்து பேருந்துகளில், தொடர் வண்டிகளில் வீடு வீடாக போய் பிரச்சாரம் செய்து தோழர்களுடைய உழைப்பையும் ஈடுபாட்டையும் அக்கறையும் தான் நாங்கள் இந்த இசை விழாவுக்கான மூலதனமாக, முதலீடாக நாங்கள் திட்டமிட்டோம். அப்படி சென்றார்கள் தோழர்கள், கடுமையாக உழைத்தார்கள். இது இல்லாமல் இந்த விழாவுக்கு கருத்தியல் ரீதியாக ஆதரவு தரக்கூடியவர்கள், அவங்களோட சில பங்களிப்பு இருந்தது. அதை நம்ம குறைந்து சொல்ல முடியாது. அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். ஆனால் அதையும் தாண்டி கிட்டத்தட்ட நாங்கள் கடனில் தான் இந்த இசை விழாவை நடத்தி முடிச்சிருக்கிறோம். ஆனாலும் கூட, கடனானாலும் கூட நம்ம இந்த கடமையை நம்ம செய்து முடிக்கணுங்கிற வகையில் இந்த இசை விழா வெற்றிகரமாக நடத்தி முடிக்கப்பட்டிருக்குது. இன்னும் சொல்ல போனாக்கா, கீழடிக்கு சென்று வந்த பிறகு கீழடிக்கு போகாதவர்கள் கூட நாம் அமைக்கக்கூடிய இந்த மேடையும் அதே போல் கண்காட்சியும் கீழடியை அவர்களுக்கு காட்டுவதாக, சென்று வராதவர்களுக்கு கீழடியை போய் பார்த்து வந்த ஒரு உணர்வை ஏற்படுத்துகின்ற வகையில் நாம் அதை அமைக்க வேண்டும் சொல்லி அதில் கலை இயக்குநர்களை, நமக்கு ஆதரவாக இருக்கக்கூடிய கலை இயக்குநர்களை இந்த வேலையில் ஈடுபடுத்தி அவர்களாம் அதை காட்சிப்படுத்தினார்கள். அந்த வகையில்
இந்த விழா என்பது அப்படி ஒரு உணர்வை உருவாக்கியது. கீழடிக்கே சென்று வந்தது போல உணர்வை உருவாக்கியது. அது மட்டுமல்ல, இந்த தலைப்பை கருத்தரங்கத்தில் பேசியவர்கள், மாலை நேரத்தில் பேசியவங்க, அதை கலை வடிவமாக நிகழ்த்தியவர்கள் என்கிற வகையில் அப்புறம் அட்டென்டிவாக கவனித்தாங்க. இதில் குறிப்பாக வேறு மாநிலங்களிலிருந்து, குறிப்பாக தெலுங்கானாவிலிருந்து அவர்கள் மொழியை கடந்து இதே சப்ஜெக்டை, குறிப்பாக மாநிலங்களுடைய உரிமை பறிக்கப்படுவதும், ஒன்றிய அரசு எப்படி மாநிலங்களை நசுக்குது என்பதையும், குறிப்பாக இந்துத்துவா பற்றி அவங்களுடைய பாடல்களை அவங்க வெளிப்படுத்தினார்கள். இப்படி எல்லோருடைய உழைப்பும் பங்களிப்பும் உரையும் நிகழ்த்துவதும் என்பதாகவும் இந்த இசை விழா வெற்றி அடைஞ்சிருக்குது.